அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குழந்தை செல்வத்தை பற்றியது. உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களோட பெரியவர்கள் உங்களுக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அந்த பாவகத்துல தான் இருக்கு. பேஸ்டான எல்லாமே சந்திரன் தான். சந்திரன் இல்லாமல் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அது ராகு கூட கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் கூட சொல்லிடலாம். நீங்க குதிரையுடைய கோமாதை கோமயத்தை அவர் அசுவதி நட்சத்திரக்கார வீட்டில் போய் கோமயத்தை தெளிச்சா அன்னையிலிருந்து நட்சத்திர தோசை நிவர்த்தியாகி அவருடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். எண்கள் என்பதுதான் இன்றைய காலம். இந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஜோதிடம். மலர் மருத்துவம் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தமான ஓரியன்டேஷன் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த மலர் மருத்துவம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. எல்லாம் உள்ள இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப நவக்கிரக ஜோதிட கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டுள்ள என் அருமை சகோதர சகோதரிகளே, காலையிலே இந்த விழாவை தொடங்கி மிக அழகாக தனக்கு கொடுத்த அந்த திக்பலத்தை முறையாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களே, இந்த அவையில் இல்லை என்றாலும் கூட இந்த ஜோதிட இயல் ரீதியாக குருராம் சுப்பையா என்னோடு பயணித்தவர். அவருடைய புதல்வர் வெங்கட்ராம சுப்பு அவர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாம் அற்புதமான கருத்துக்கள். அருமை தம்பி சண்முக சோமசுந்தரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை ஏன்னா விமலன் ஐயா அவர்கள் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வளநாடு சித்தர் சாதுசம்பத சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சப்ஜெக்ட் ரீதியாக போனோம்னா நேரம் இருக்காது. ஆமாம், சப்ஜெக்டுக்கு போனோம்னா நேரம் இருக்காது தான். நம்ம தான் வந்து அதை சரி பண்ணிக்கணும். இதில் நான் சொன்னேன், டே மழையாக இருக்குடா, இன்னொரு தடவை நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். நோனோ, அதாவது இந்த இந்த மணிமேகலைகிட்ட இல்லைப்பா எனக்கு வர்றது மாதிரி சூழல் இல்லைன்னு சொன்னோடனே அவன் அங்கேருந்து மைதிலிகிட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர். மைதிலி உடனே எனக்கு ஒரு ஃபோனு, ஐயா நீங்கள் எப்படியும் வந்துடணும். அதை விட மீனாட்சி பரமூர் இருக்கே, அது உடனே நைட்டு எத்தனை மணிக்கு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நீ வர்றியா வரலையா, நீ காலையில் வந்துரு, என்ன காலையில் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரிடா, எங்கள் வீட்டில் என்ன இவ்வளவு ஃபோர்ஸாக இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இல்லை காலையில் நானும் கிளம்பி வர்றேன்னாங்க. வேண்டாம், அங்கே இருக்க சூழல் நீ பார்த்துக்கிட்டு நீ பொறுமிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எத்தனை மணிக்கு 5 மணிக்கு கிளம்புனது. ஏன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் மதுரை டு கோயம்புத்தூர், எல்லைக்கு வந்துடலாங்க, சூலூர் வந்துடலாம். அந்த சூலூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு தான் படாத பாடுபட வேண்டியது இருக்குது இல்லையா. பரவாயில்ல, ஆனாலும் இல்லை அதாவது இதை பூரா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ மூந்தன் முரளி வந்திருக்கிறாப்புல, நம்ம சுபமாரிமுத்து ஏன்னா வள்ளல் பெருமான் இருக்கார் இல்லையா, ஆமாம் அவர், மணிமுருகேசன், மணிகண்டன், ஏன்னா கனிமொழி, நம்ம சந்திரன், உங்களை பார்க்கும்போது ஏதோ நம்ம குடும்பத்துக்குள்ள உட்காந்து நம்மளே பேசிக்கிற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆட்சி உற்சவம் மூலத்திரியோணம் அப்படின்றதுல ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கையில் கொடுக்குறேன். அது கையில் கொடுக்கல, ஒரு லேசாக டச் பண்ணுறேன். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா கிரந்த கர்த்தாக்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ மீனாட்சி பேசுனது 5ஆம் பாவத்தை பற்றி பேசிச்சு. 5ஆம் பாவத்தில் அது மட்டுமா இருக்குது. ஏன்னா இந்த 5ஆம் பாவத்துக்கு லக்னத்துக்கு என்ன தொடர்பு? 5ஆம் பாவத்தில் கௌரவம், மரியாதை, மதிப்பு,
காதல், இசை, 64 கலைகள் அங்கே தான் இருக்குது, ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் அங்கே தான் இருக்குது, அரசியல் அங்கே தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே தான் இந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானமும் இருக்குது. இது அழகாக பீஜப்படுத்த வச்சு அழகாக பேச்சு. இதெல்லாம் நல்ல கருத்துக்கள். இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சாதாரணமாக உங்கள் சிந்தனைக்காக என்ன ராஜேஷ் கண்ணய்யா வந்து காலையில் பேசி அவர் கணிதத்தை பற்றி ரொம்ப ஆதாரமாக அழுத்தமாக ஒரு விஷயத்தை கொடுத்தார். ரொம்ப அற்புதம். ஏன்னா இதில் நம்ம அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். இந்த ஜோதிடத்தை 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான், 9 கிரகம் தான். இதை மாற்றி அமைக்கவோ கூட்டி அமைக்கவோ யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ப்ரிடிக்ஷனுக்கே எடுத்துக்கிறது கிடையாது. நீ என்ன தவனாலும் கண்டுவிட்றா, எங்களுக்கு இந்த நவக்கிரகத்தை தவிர நம்ம வேறு எதுக்குமே போக மாட்டோம். அதில் ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னென்னா சரவணன் தான் அடித்து ஆதாரமாக இந்த பேலன்ஸ் தியரியில் ஷேர் மார்க்கெட், எனக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் தெரியாது. இல்லை அப்படி பார்த்தேன்னா எனக்கு 1.9 வலுவாக தான் இருக்கு. நான் 1.9 ஷேர் மார்க்கெட் பக்கமே போகிறதில்லை. சரியா? இல்லை எனக்கு இதில் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க லாபம் கிடைக்குமானா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ அவர் அதில் ஆழமாக பார்த்து அதை எடுத்து கொடுக்குறாரு. அவரை பாராட்டணும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு இதுக்குள்ளே இருக்கான். நிறைய விஷயங்களை வந்து சிலர் பேசும்போது அதை கேட்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கணும். ஒரு இன்பமாக சந்தோஷமாக கேட்கக்கூடிய நிலை இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து ஒரு கருத்து வந்துடாதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடியது கேஎஸ்கே. அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அல்லது இந்த ஜோதிடத்தில் ஏதாவது ஒன்றை கண்டு உணரணும், அதில் வந்து ஆழமாக ஏதாவது பிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜியை நல்லா கற்றுக்கணும். நீங்கள் கேபியை கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு வயலுக்கு நீங்கள் வந்து தப்பாகவும் சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. நீங்கள் நம்ம பாரம்பரியத்தில் இல்லையான்னு கேட்கலாம். நான் பாரம்பரியத்தை கலந்து வந்தவன். பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலையிலையும் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நான் கேபியை தொட்டேன். ஆனால் இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சொல்லும்போது உங்களுடைய சிந்தனை வந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அவன் எந்த லக்கணத்தில் வேணாலும் பிறக்கட்டும், எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும். அப்போ லக்னாதிபதியும் இப்போ ஒருத்தன் தனுசு லக்கணத்தில் பிறந்துடுறான். லக்னாதிபதியும் குருவாகி அவன் ஜென்ம நட்சத்திரம் குருவாக இருக்குன்னு வைக்கல, ஜென்ம நட்சத்திரநாதனும் குருவாகி அந்த குருவோட நட்சத்திரத்திலேயே போய் உட்காரான் பாருங்க. அவன் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். நான் சொல்றது தெரியுதா? முதல் தரமான நிலை லக்னாதிபதி குரு, ஜென்ம நட்சத்திரநாதன் குரு. அந்த குரு போய் என்ன செய்யறாரு? குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்துறாரு. சரி, அதுக்கு அடுத்த 2வது நிலை என்ன? லக்னாதிபதி குரு, ஜென்ம நட்சத்திரநாதன் குரு. இந்த குரு போய் பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலேயோ ஒரு பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலேயோ உட்கார்றாரு வைங்களேன். சூப்பர் இல்லையா? எடுக்கலாமா? அதுக்கு அடுத்து அதே குரு போய் பஞ்சமத்திலேயோ பாக்கியத்திலேயோ போய் உட்காருது. இப்படி அடிப்படையான ஜாதகங்கள் நம்ம தூக்கும்போது இதுக்குள்ள அவன் பிரித்து வச்சிருக்கான். நம்ம என்ன போய் பிரிச்சோம்? தர்ம, அர்த்தா, காமா, மோச்சான்னு பிரித்து வச்சிருக்கான். இப்போ தர்மத்திரியோகத்தினுடைய அதிபதி யாரு? செவ்வாய், சூரியன், குரு. ரைட்டா? இப்போ அவன் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும், அவன் எந்த லக்கணம் வேணாலும் பிறக்கட்டும், நவாம்சத்தில் லக்னாதிபதி நின்ற வீட்டதிபதி இருக்கார் இல்லையா, அவரு ராசி சக்கரத்தில் செவ்வாய்க்கு 10 சூரியனுக்கு 9 குருவுக்கு பஞ்சமத்திலோ பாக்கியத்திலோ இருந்தா அந்த ஜாதகத்தை எவ்வளவு துன்பம் வந்தாலும் கஷ்டமான நிலை வந்தாலும் அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. நீங்க அதை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம பார்க்க வேண்டியது. அவன் எந்த லக்கணத்தில் பிறக்கலாம். இப்போ காலையில் வெங்கடாம் சூப்பு பேசும்போதும் சரி, சரவணா பேசும்போது டிகிரி வேஸாக பேசினாங்க. உண்மையிலே அதுக்குள்ளே தான் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ லக்னாதிபதி 8லேயே போய் உட்காரணும்யா. லக்னாதிபதி 8ல் போய் உட்காரணும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு சப்தமத்தில் வச்சுக்கிடுவோம், இல்லை பாக்கியத்தில் வச்சுக்கிடுவோம். பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க தூக்கி மேலே கொண்டு வந்துடுவாங்க. இதை இயற்கையாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ஆய்வு எப்படி இருக்கு? பாரம்பரியத்தில் இந்த விதியை கொடுத்துருக்கான். அப்போ நம்மளுடைய இப்போ அவர் பிரிச்சிருக்கிறார். ஒரு உத்தியோகத்துக்கு போகணுமா, தொழில் 2 விஷயமா இருக்கு. உத்தியோகம் ஒன்று இருக்கு, தொழில் இருக்கு. உத்தியோகத்தில் ஏகப்பட்ட வகை இருக்கு, தொழிலில் ஏகப்பட்ட வகை இருக்கு. இவன் எதை தொடுறான்? கேஎஸ்கே மிக அழகா சொல்லுவார், 2 7 10 ஓன் பிசினஸ் பண்ணலாம்டா.
2010 அவன் உத்தியோகத்துக்கு போகலாம். இப்போ பேசும்போது சப்தமஸ்தானத்தை பற்றி பேசுனாங்க. எல்லாத்துக்குமே 2-7-11 குறிகாட்டக்கூடிய காலகட்டத்தில் தான் கல்யாணம் நடக்கா? இல்லையே. அப்போ அவனுக்கு இந்த குருவினுடைய டிரான்சிட்டு 2வது சுத்து முடிஞ்சோடனே 24 வயசுக்கு பின்னாடி அப்படியே மேரேஜை பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் அவனுடைய தசாநாதன் புத்திநாதனுடைய நிலையை வச்சு குருவின் பார்வை வச்சு திருமணம் நடத்தி முகூர்த்தம் குறிக்கிறதுல தலையெழுத்தையே மாற்றலாம். நீங்கள் முகூர்த்தம் இருக்க, அதாவது கண்ணாசன் சொல்வார், பிறக்கும்போது ஒரு சங்கு, நாம் போய் ஈசனுடைய திருவடிகளை சேரும்போது ஒரு சங்கு. ஆனால் இடைச்சங்கு என்ன அப்படின்னா முகூர்த்தம் தான். நீங்கள் எப்படிப்பட்ட ஜாதகத்தையும் முகூர்த்தத்தை வச்சு மாற்றிடலாம். நான் கல்யாணத்துக்கு பின்னாடி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீ குறிச்ச முகூர்த்தம் சரியில்லைன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு பின்னாடி நான் நல்லா இருக்கேன் சாமி, அவன் என்ன சொல்லுவான்? இந்த மாராசி வந்தா நான் நல்லா இருக்கேன்மா. இல்லை, அந்த ஜோசியம் குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சொல்லடே, ஒரு ஜோசியர் என்ன நினைச்சிட்டாரு, அவிட்ட நட்சத்திரத்தையும் சித்திரை நட்சத்திரத்தையும் சேர்த்துட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சேர்த்துட்டாரு. இவங்க 2 பேரும் டாப், கொஞ்சம் வெல்டுடு. அப்போ தற்செயலாக அவங்க வீட்டுக்கு வந்தவங்க இந்த பிள்ளைய என்ன நட்சத்திரம்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவர், அவர் ஒரு சாஸ்திரி, இவங்க புறாம பணக்காரங்க. பையன் வந்து அவிட்டோம், பொண்ணு சித்திரை. இது எப்படி சேர்த்தாங்க, யார் சேர்த்தது அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க, இஸ் அ டாப்பஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்காங்க. அப்படியா? கற்றுக்கிறவங்க கூட இது சேர்க்க மாட்டானே, கற்றுக்கிறவங்க கூட சேர்ப்பிக்கல நீங்கள் சித்திரையும் அவிட்டத்தையும். என்னத்தை தான் வந்து இப்போ நான் கிரக பொருத்தத்துக்கு வலு கொடுப்பேன். நான் வந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். கிரக பொருத்தத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முறைகள் இருக்குது. ஆனால் நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னா இல்லை, பார்க்கணும். இந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்க தீரமாக விசாரித்து வேண்டாம், ஏன்னா அவங்க பிள்ளைகள்லாம் 2 பேச ஆரம்பிச்சிட்டாங்க, குடும்பம்லாம் சாப்பிட்டு இது பண்ணிட்டாங்க, உறவாடிட்டாங்க, இனி எங்கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பொன்னையாசாமியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. எனக்கு அதை தொடுறதுக்கே முடியல. இது தப்புங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் கொடுக்குற டைம் வரைக்கும் நீங்கள் பொறுத்துருக்கணுன்ட்டேன். ஆமாம், நீங்கள் குறிக்கக்கூடிய, நீங்கள் நினைக்கக்கூடிய மாதத்தில் முகூர்த்தம்லாம் குறிக்க முடியாது. இதை முகூர்த்தம் குறித்து தர்றேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய மாதத்தில் நான் சொல்லக்கூடிய நாளில் வச்சிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு நானும் வேலை பார்க்க முடியாது. கடைசியில் முகூர்த்தம் குறித்து கொடுத்து அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கு. ஏன்னா ஆனால் அந்த செவ்வாய்க்குரிய டாமினேஷன் இருக்கு பாருங்க, அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கு. அதை இதை வந்து நம்ம தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஆட்சி பெற்ற கிரகம்னு சொல்கிறீங்க, ஆட்சி. நீங்கள் லக்னாதிபதியே லக்னத்தில் ஆட்சியாகவே இருக்கட்டும் ஐயா. நீங்கள் எந்த லக்னத்தினாலும் பாருங்கள், லக்னத்தில் ஆட்சியாகி அவனை வந்து ஒரு நிலைப்பாட்டோட நல்லபடியாக கொண்டு போகுதுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக கிடையாது. அங்கேயே மாறுபட்டுருது. இப்போ சாதாரணமாக இதில் ஒரு விஷயம், பாவகா காரணாஸ்தி அப்படின்னு நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லா இடத்துலையும் வேலை செய்தா? இப்போ விமலன் சார் சொன்னது மாத்தான், 5ல் குரு இருக்கு, குழந்தை பெறாமல் இருந்தாங்களா? யாராவது குழந்தை பெற்றாங்க, ஆனால் பெறாங்க இல்லைன்னு சொல்லல. அத்திபுத்தமாக யார் ஜாதத்தில் 5ல் குரு இருந்து குழந்தை இல்லைன்னு சரி இதுதான் அப்படின்னு ஊண்டிடுறாங்க, அது தப்பு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்க சொன்னதுக்கு காரணம் இருக்குது. புத்திரக்காரன் புத்திரஸ்தானத்தில், கலத்திரக்காரன் கலஸ்திரஸ்தானத்தில் அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம் அதில் இருக்குது, உண்மை இருக்குது. நம்ம இப்போ வந்து தப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ சாதாரணமாக இந்த காலச்சக்கரத்தில், இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாம் பல விஷயங்களை நுட்பமாக கவனிக்கணும். பல விஷயங்கள் இப்போ புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ துலாம் வந்து மிதுனத்துக்கு 5ஆம் இடமா வரும் இல்லையா? புத்திரஸ்தானம் இது 5ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், மாரகஸ்தானம். நீங்கள் அதனால் என்ன செய்யணும், மிதுனத்தில் குழந்தை வந்தால் தத்து கொடுத்து வாங்கிக்கங்கடா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பல பேர்த்துக்கு இயற்கையிலேயே யாருக்கு, கும்பலக்கணத்துக்கானுக்கு பஞ்சம அட்டமாதிபதி புதன் இல்லையா, சிம்மலக்கணத்துக்கானுக்கு பஞ்சம அட்டமாதிபதி குரு, இவங்க 2 பேருமே இந்த குழந்தையை வந்து தத்து கொடுத்து தான் வாங்கணும். இங்கே விமலன் சார் சொல்றதுக்கு வந்து அவர் எதில் சொல்றார், ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு இல்லைங்களே. ஆனால் இந்த
விஞ்ஞானம் என்பது மெஞ்ஞானத்தில் இருக்கிறதா அல்லது மெஞ்ஞானத்தால் விஞ்ஞானத்தை உணர்கிறோமா அப்படின்னு பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும், ஏன் இது குளிர்காலம், எல்லாத்துக்குமே குளிர்ச்சியினால் வரக்கூடிய நோய் வரும். ஆனால் இந்த பூமி என்ன செய்யுது, அதற்கு தகுந்த அந்த கீரைகளாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் நமக்கு பூக்குது. இதான் உண்மை. அப்ப காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு இந்த பூமியும் நமக்கு உதவி செய்யுது. அதை நாம எடுக்கணும். அப்ப இவன் சும்மாலாம் கட்டி வைக்கல கோயிலை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி வைக்கப்பட்ட கோயில் எல்லாம் வீணான கோயில் கிடையாது. அது மக்களுக்காக. கேட்டா எதுவும் சொல்லலாம், தெருவில் வச்சிருக்க மாரியம்மன் தான் உனக்கு ஒற்றுமை. மற்ற எல்லா கோயிலுமே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தான் வச்சிருக்கான். பூரா பஞ்சபூத தத்துவம் தான். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சு உன்னை சேருது. அது உனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல விருச்சிகலகம்னு எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி ஆட்சி, லக்னாதிபதி சனி சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. சனி தைரிய சுகஸ்தானாதிபதி வர்றார் இல்லையா, 3 நாளுக்குடையவர் தான். இப்ப இந்த இடம் என்ன செய்யும், செவ்வாய் விசாக 4ஆம் பாவத்தில் இருக்கவன் தப்பிச்சிருவான். செவ்வாய் அனுச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. இது 3ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். இந்த 3ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பாதகாதிபதி தானே. அப்ப இவனுடைய அந்த இடம் காலபுருஷனுடைய 10ஆம் இடம். நீங்க கண்டிப்பா பாருங்க, இவனுடைய கர்ம மேன்மைக்கு இவன் தம்பி தான் இறையா இருப்பான். கண்டிப்பா இறையாவான். அதே இடத்துல தாயாருக்கு கர்மஸ்தானமா வந்துருது. அதே செவ்வாய் கேட்டையில் போய் நிற்குது, 8ஆம் செவ்வாய்க்கு புதன் வேதகன். யாரா ஒருத்தர் நல்லா இருப்பானா? இதெல்லாம் இது ஆட்சியினுடைய நிலை. ஆனா மூலத்திரிகோண விதியெல்லாம் இருக்கு. இந்த மூலத்திரிகோணத்தை பத்தி நீ ஒரு ஃபுல் இது கொடுத்தோம்னு வைங்களேன், ஜோதிடத்துல எல்லாருக்கும் நம்மளை தேடி வந்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். ஆனா அதுக்குரிய நேரம் காலம் இப்ப இல்லை. அதை வியாக்கியானமா, ஏன்னா மைதிலி அதான் விரும்புறது. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நாம இன்னைக்கு பேசுவோம். ஏன்னா இந்த 12 பாவகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 12 பாவம் தான். அதுல ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கான். லக்கணத்தில் என்ன சொல்லியிருக்கான், ஒரு மனிதனுடைய நிறம், மனம், குணம், புகழ், கௌரவம், அந்தஸ்து தேர்ந்து. ஆனா லக்கணத்துக்குள்ளதான் உன்னுடைய தகுதி என்ன இருக்குன்றதை தீர்மானிக்க முடியும். நீ எதற்கு தகுதியானவன்? எல்லா பாவத்துக்குமே லக்கணம் தொடர்பு இருக்கா? இல்லையே. எல்லா பாவத்துக்கும் அப்ப எல்லா பாவத்துக்கும் லக்கணம் தொடர்பு இருந்துச்சுன்னா நீ எல்லாத்துக்குமே தகுதி ஆயிருவ. ஆனா எல்லாத்தையுமே இறைவன் உனக்கு கொடுக்கலையே, மறுக்குதுல. ஏன் மறுக்குது இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் லக்கணத்துக்குரிய நிலையை நாம எடுத்துக்கிறோம். கேஎஸ்கே ஒரு அற்புதமான விஷயத்த கொடுக்கிறார். 4ஆம் பாவத்துல ஒன்று வச்சிருக்கிறார். எனக்கு இத எதுக்கு இந்த அந்தரங்க ரகசியம்ன்றத 4ஆம் இடத்துல வச்சிருக்காரு? அந்தரங்க ரகசியம், அந்தரங்கம், அந்தரங்க வாழ்க்கை, அந்தரங்க ரகசியம். இதை அந்த இடத்துல 4ஆம் இடத்துல வச்சிருக்காரு. கிறுக்கு பிடிச்சிருச்சு. இது எப்படிரா அந்தரங்கம்ன்றது எப்படி? 12ஆம் இடத்தை தான் நம்ம சொல்லுவோம் அந்தரங்கம்னு இல்லையா? 8ஆம் இடத்தை ஒருபோதும் நம்ம எடுக்க முடியாது. 8ஆம் இடத்தை போய் தொட்டானா அவன் கெட்டு போவான் இல்லையா? அப்ப அந்தரங்கம்ன்றது ரகசியமான 12ஆம் இடத்தை நம்ம எடுக்கலாம். ஆனா 12ஆம் இடத்துடைய பாவம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனுடைய இங்க வருங்க, முதலீடுன்னு அதுல இருக்கு, விரயம்னு இருக்கு. ஆனா விரயம் ஸ்தானம் தான் அது. அப்ப விரயம்னா நீ என்ன சும்மா விரயம் பண்ற? விரயம் கிரயம் ஆகுதா இல்லையா? நீ வெட்டியா அங்கட விரயம் பண்ற இல்லையா? நீ பண்ணக்கூடிய விரயம் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அதற்காக நீ விரயம் செய்கிறாய். அப்படித்தானே எடுக்கணும். அப்ப அந்த 12th லார்ட் 6, 8ஓட சம்பந்தப்பட்டா அனாமத்தா நீ வெட்டியா வீணா வட்டியா கெட்டி வீணா போவ. அதே 12 5ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் ஏதோ ஒரு விதத்தில் நீ சாதிக்க போறேன்னு அர்த்தம். 5, 12 சாதனை. இந்த தியரிட்டிக்கலை எங்க வைக்கிறாருன்னா அங்கதான் வச்சிருக்கிறாரு. அயன சேன போகஸ்தானம்னு 12ஆம் இடத்தை வச்சிருக்கோம். என்ன 12ஆம் இடம் தானே அயன சேன போகம். அந்த இடத்துல சுக்கிரனையும் உச்சப்படுத்திருக்காங்க. அப்ப இந்த அதாவது அயனசேன போகம் என்பது முறையாக கல்யாணமானவனுக்கும் இருக்கு இல்லையா? கல்யாணம் பண்ண முறையா தாலி கட்டின மனைவியோடு இவன் கூடுகின்ற நிலையை அந்தரங்க அயனசேன போகம்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்க அத்தனை பேர் அப்படி இல்லையே. உல்லாச செல்லாபத்துக்கு அந்த இடத்துக்கு போறான்ல, உல்லாச செல்லாபம். ஆனா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரகம் எங்க நடக்கு? நீங்க காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் மட்டும்தான் பலகால் ராசியா வச்சிருக்கான். 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடமும் பலகால் ராசி. மிதுனமும் மீனமும் இரட்டைப்படை ராசி. தனுசு இரட்டை தேகமுடைய ராசி. என்ன அப்படித்தானே? அப்ப ஏன் 4ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் பலகால் ராசியா வச்சான்? இப்போ ஒன்றும் இல்லை, சமசுந்தரம் இருக்கக்கூடிய வீடும் மீனாட்சி இருக்கக்கூடிய வீடும் ஒரே மாதிரியா இருக்கு? இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் இதே மாதிரி தாண்டா வீடு கட்டி வாழணும்னு வாழ்றாங்களா?
இல்லையே. பலதரப்பட்ட பன்முகம் கொண்ட அவனுடைய வசதி வாய்ப்புக்கு தக்கவாறு அவன் ஒரு வீட்டை கட்டுறான். இதுல ஓடு வீட்டு இருக்கு, கூரை வீடு இருக்கு, தகர வீடு இருக்கு, செட்டு இருக்கு, காம்பவுண்ட் வீடு இருக்கு, லைன் வீடு இருக்கு இல்லையா. எல்லாரும் அவன் வீட்டில் தான் போறாங்க. எல்லாரும் ஒரே வீடா இல்லை. அப்ப அங்க பலகால் ராசின்றது பலதரப்பட்ட இல்லங்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். வீடு அப்படித்தான் வச்சிருக்கான். அது ஒரு சரராசி, ஜலராசி. அதனுடைய அதிபதி யாரு? சந்திரன். என்ன அதுக்கு எத்தனை நண்டுக்கு எத்தனை காலு? நண்டுக்கு எத்தனை காலு? 8 காலு இல்லையா? 8 காலு. அதே மாதிரி தான் நட்டுவாக்காளி, தேளு, பூரா விருச்சிக்கு தகுந்தோம். அதுக்கு பிறகு கீழே ராசின்னு பேர் விருச்சியத்துக்கு இல்லையா. இந்த இடத்துல 8ஆம் இடத்தை ஏன் பலகால் ராசியா வச்சான், 4ஆம் இடத்தை ஏன் பலகால் ராசினா, நம்ம பலதரப்பட்ட நிலையில வீடுகள் வச்சிருக்கோம், வசிக்கும் இடத்தை வச்சிருக்கோம். ஆனால் நல்லா சிந்திங்க, குடும்பஸ்தானம் அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க குடும்பம்னு சொன்னா யார் யாரு? நம்ம மட்டுமா இடத்துல இருக்கோம்? நம்ம தாய், தந்தை, உடன் பிறந்தோர் எல்லாரும் தானே அந்த 2ஆம் இடத்துல இருக்கோம். அப்ப குடும்பஸ்தானம்னு சொல்ல உறவுகள் பூரா அங்க வந்துருதா? தாய், தந்தை, அண்ணன், தம்பி எல்லாமே அங்க வந்துடும். கல்யாணம் முடிச்சு தனியா போறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கோம் 2ஆம் இடத்துல. ஆனா அந்த அத்தனை பேரும் கூடி கும்மாளம் அடிக்கிறது எங்க? அந்த வீட்டுல தான். அப்ப மூத்த பையனுக்கு கல்யாணம் நடக்கு, அந்த வீட்டுக்குள்ளதான் சாந்தி முகூர்த்தம் நடக்கு 4ஆம் பாவத்துக்குள்ள. சின்னவனுக்கு கல்யாணம் நடக்கு, அந்த வீட்டுக்குள்ளதான் தாம்பத்தியம் நடக்கு. அப்ப அந்த தாம்பத்தியம் என்பது அந்த 4ஆம் வீட்டுக்குள் ஒரு அந்தரங்கமான நிலை. இந்த அந்தரங்கத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய பாவ தொடர்பை நீங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் தொடர்புபடுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. என்ன காரணம்னா, ஒரு குழந்தை 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப ஒரு குழந்தை 5ஆம் பாவம் சொல்றோம். இப்ப 12ஆம் பாவம் மீனம். இந்த மீனத்துக்கு 4ஆம் பாவம் எங்க விழுகுது? எத்தனாம் பாவமா வரும்? 5ஆம் பாவமா வரும். இது புத்திரஸ்தானமாகிய சிம்மத்துக்கு வந்து எத்தனாம் இடமா வரும்? 12ஆம் பாவமா வரும். இதுதான் 5, 12 உல்லாச சல்லாபம். இதுதான் அந்த இடத்துல தான் அந்த சுகஸ்தானத்தில் உருவாகக்கூடிய கருவானது வாழ்வியலுக்கு சரியாக வரும் என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மை. 5, 12 உல்லாசம். இப்ப உல்லாச சல்லாபம் மட்டும் இல்லை, 5, 12 எந்த கிரகம் வேணாலும் 5, 12 குறியாட்டலாம். ஒருத்தர் குரு 5, 12 குறியாட்டுது, அவன் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலைக்கு வந்துடுவான். மந்திர சித்தி. இப்ப விமலன் சொல்லும்போது கூட சொன்னார், 3ஆம் இடம் என்பது அறிவு, 5ஆம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு, 9ஆம் இடம் என்பது ஆய்வு ஆராய்ச்சி, 12ஆம் இடம் என்பது சித்தி. எந்த ஒரு மனுஷனுக்கு 3, 5, 9, 12 இண்டிகேட் பண்ணுதோ அவன் சாதனையாளன். என்ன இதை இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா வரும். இப்ப ஒரு சின்ன குழந்தை இதுல ஏன் நான் அவங்க மத்தியில் சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகளை அவனுடைய அந்த சேட்டத்தனத்தை வச்சு ஆக்டிசம் அப்படின்ற ரீதியில் கொண்டு போறாங்க. இதை ரொம்ப கவனிக்கணும். நம்ம தான் அதை திருத்தணும். எந்த ரூபத்திலேயாவது 3 குடையவரோ 5 குடையவரோ அல்லது 12 குடையவரோ அல்லது லக்னாதிபதி இந்த 5, 9, 12 கேதுவோட சம்பந்தப்பட்ட அந்த குழந்தைக்கு ஆக்டிசம் அப்படின்றத நம்ம படுத்தக்கூடாதுன்னு இல்லை. ஆனா ஒரு குழந்தைக்கு 5, 12 அவன் பாருங்க வீட்டில் சொல்லிக் கொடுக்கிற மந்திரத்தை அப்புறம் சொல்லிக்கிட்டு இருப்பான். வீட்டில் எல்லா மந்திரத்தையும் சொல்லுவான். அதே மாதிரி புதன் ஒருத்தனுக்கு 5, 12 அவன் சிறந்த எழுத்தாளனா வர்றான். சந்திரன் 5, 12 இண்டிகேட் பண்ணுது, ஜேர்னலிஸ்டா வர்றான். செவ்வாய் 5, 12 அப்படியே ஜிம்முக்கு போறான், ஃபர்ஸ்ட் கிளாஸா. அவன் எப்போ பார்த்தாலும் சரி தோழரை இப்படி தூக்கிட்டு திரிவான். இந்த செவ்வாய் 5, 12 இண்டிகேட் பண்ணா என்ன அதுக்கெல்லாம் பார்த்தோம்னு. ஆனா சனி 5, 12 தொடர்பு கொள்ளும்போது அவன் அர்ப்பணிப்பு குணத்தோடு ஒரு நிலைக்கு வாழ்றான். ஆனா சுக்கிரன் 5, 12 தொடர்பு கொண்டால் ஒழிய அவன் உல்லாச சலாபத்திலேயே ஊறி திளைத்து விடுகிறான். இப்ப இந்த ஒரு கிரகம் தான் உல்லாச சலாபத்தை தூக்குது. இயற்கையாகவே பாருங்களேன், தனுசு லக்னத்துக்கு 5, 12 செவ்வாய், இவன் எங்கேயுமே மடங்க மாட்டான். ஆனா மிதுன லக்னத்துக்கு 5, 12 யாரு? சுக்கிரன். இவன் பாருங்க உலகத்தில் இருக்க அத்தனை இன்பத்தங்களையும் அனுபவிக்கிறதுக்கு துடிச்சிருவான். மிகப்பெரிய ஒரு நல்ல இயற்கையாகவே அதில் இருக்கு. நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்பது மிதுனம், அறிவு, காற்றாசி, இரட்டைப்பட ராசி. அங்க என்ன சொல்றான்? கதை பிடித்த ஆணும் கையில் பிடித்த பெண்ணும். ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற அற்புதமான, காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய அரிய மனிதர்களை இந்த உலகத்திற்கு படைக்கக்கூடியதுதான் மிதுனம் இல்லையா? அற்புதமான சக்தி.
ஆனால் இயற்கை என்ன செய்யுதுன்னா அவனுக்கு எப்படி கொடுத்துருப்பாருங்க, அந்த காலபுருஷன் 3ஆம் இடமாகிய புதன், அதற்கு 3ஆம் இடமாகிய சிம்மம். இப்போ இவனுக்கு 3ஆம் இடமே காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அதனால 3, 5 நிபுணத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இந்த சூரியன் புதன் சேர்ந்தா புதாத்தி யோகம் நிபுணத்து யோகம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த 5, 3 இணையும் போது மிகப்பெரிய இஸ்ரோல இருக்கவனுக்கு பூரா இதை இண்டிகேட் பண்ணும். மண்டை ஹத்தி அவனை அடிச்சுக்கவே முடியாது. நீங்க முதலுக்காரன், அதனாலதான் முதலுக்கு எவன் அட்வைஸும் கேட்க மாட்டான். அப்ப அட்வைஸ் பண்ணாலும் சரி கமெண்ட் போயிடுவேன். ஏன்னா இயற்கை. ஆமா இருக்காங்க, தரிசலக்கிறது இருக்காங்கல்ல. அதில் இந்த இடத்துல தான் இந்த 4ஆம் பாவத்தை பற்றி இன்னும் நீங்கள் டீப்பாக ஆய்வு பண்ணீங்கன்னா அதற்குள்ள தான் சகல விதமான நிலைகளும் அதற்குள் இருக்கிறது இல்லையா? இப்போ இதை பார்த்துக்குங்க. இதை 4ஆம் பாவத்தை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த 12ஆம் பாவம் மற்ற பாவங்களோடு தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன மாதிரியான உருவாக்கம் உருவாகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா உருவாக்கம் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணலை சார். நீங்கள் காசு பண்ணத்தை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணல சார். கடையில் போய் பலசர கடையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா பொரியலை வாங்குறீங்களா, 10 ரூபாய் கொடுக்குறீங்க, பொரியலை வாங்குறீங்க. இந்த பண்டமாற்றம் அங்கே தான் நடக்கு. ஆனால் இது எப்படி நடக்கு அப்படின்றதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அந்த பாவத்தினுடைய தொடர்பு. ஒருத்தன் சொல்கிறான், இப்போ தனஸ்தானாதி வச்சுக்கிடுவோம், 2 கூடவேன், எனக்கு காசு வரல காசு வரல காசு வரல. நிறைய பேர் என்ன சொல்கிறான், கடனை வாங்கிடுறாங்க. எல்லாருமே கடன் வாங்குறேன். வாங்கிட்டு கடைசியில் கடன் நிறையா இருக்குது சாமி, இது எப்படி தெரியுது? டேடா கடன் வாங்கும்போது என்னை கேட்டா வாங்கினேன், என்னை கேட்டா வாங்கினேன் நீ. இப்போ கடன் அடைக்கிறது இருந்தா இப்போ நம்ம விமலன் சார் சொல்றாரு, எந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு எதாவது சொல்லணும்னு சார் கொலை நம்ம தூக்கி போட்டு கொண்டு போயிடுவான். அவனுக்கு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? ஆமா, ஆன்மீக ஆறுதல் இல்லை, அதுக்கு விஷயம் இருக்கு. இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னா வேற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுவேன். என்ன அப்படின்னா, நான் ப்ரூவ் பண்றேன் வாங்க, நான் சொல்லக்கூடிய ஜாதகத்தை தூக்கிட்டு வாங்க, நான் சொல்ல வழிபாட்டை மட்டும் பண்ண சொல்லுங்க. அவனுக்கு மாறுதல் இல்லைன்னா இந்த துறையை விட்டு நான் ஓடி போயிடுறேன். இதெல்லாம் பேசக்கூடாது. இதுக்குள்ள வந்தா அதுக்குள்ள உணரல அப்படின்னா விட்டுறணும், அது பிடிக்கலன்னா விட்டுறணும். ஜோசியம் அத்தனை பேரும் விமலன், நான் சொல்றேன், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றேன், இது எல்லாரும் உணர்ந்ததுதான் இல்லையா? நான் என்ன சொல்றேன், அசுபதி மகம் மூலம்னு 3 நட்சத்திரம் இருக்கு. என்ன நான் சொல்ல கேளுங்க, கொஞ்சம் அமைதியா கேட்கணும். அசுபதி மகம் மூலம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்கு. இது முப்பரிமாணத்துல 3 பாரியாயத்தினுடைய முதல் நட்சத்திரமா வச்சிருக்கான். ஆனா அது கேதுவோட நட்சத்திரம் தான் இல்லையா? கேது ஏன் பாரியாயத்தை பிரிச்சான்? அவன் முதல் பாரியாயங்க மேசம் முதல் கடகம் வரை, சிம்மத்திலிருந்து விருச்சியம் வரை, தனுசிலிருந்து மீன வரை, இது 3 பாரியாயம். 3 பாரியாயத்தினுடைய முதல் நட்சத்திரம் அசுபதி மகம் மூலம். ஏன் இவன் கொண்டு சூரியனுடைய நட்சத்திரத்தை வச்சிருக்கலாம், சந்திரனுடைய நட்சத்திரத்தை வச்சிருக்கலாம், இவன் எதுக்கடா இங்க வந்தான்? அப்ப அந்த இடத்துலதான் அசுபதி நட்சத்திரம் உன்னுடைய கர்மவினை சூத்திரத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். மகம் அவனை ஒதுக்கிறேன், நம்ம எங்க ஒதுக்கணும்? பெரியார் தானே சொல்லியிருக்கான், மக நட்சத்திரம் பிதற்குடைய நட்சத்திரம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மகத்துல எவன் ஜாதகத்திலாவது எந்த கிரகம் நிக்குதுன்னு பாருங்க, அவன் வீட்டுல துர்மரணம் நடந்திருக்கான்னு கேளுங்க. ஆமாம்பா, இதை இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, இதை இல்லைன்னு சொல்லு. எவன் ஜாதகத்தை வேணா எடுப்போம். மகத்துல ராகு செவ்வாய் புதன் எல்லாம் நிக்குது. டே உங்க தாத்தா கூட பிறந்த பங்காளி எத்தனை பேர் துர்மரணம் அடைஞ்சிருக்கான்னு கேளு. இல்ல அதே மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகத்துல பிறந்தவங்களை எடுப்போம், மகத்துல பிறந்தவங்களை நம்ம எடுப்போம். அவன் தாயார் உடன் பிறந்தோர், தாயாரை ஈன்றெடுத்த தாய், இந்த வரிசையில கேன்சர்ல ஏதாவது சாகலைன்னு சொல்லு. இதெல்லாம் சயின்ஸ், இதுக்கு அப்பாற்பட்டு சொல்லியிருக்கான். சயின்ஸ்ல நம்ம மாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இவனுக்கு தீர்வு. இப்ப மீனாட்சி சொல்லும்போது மேச லக்கணமாயி கர்மஸ்தானாதிபதியாகிய சனி மகத்தில் இருக்கும்போது அவனுக்கு குழந்தை இல்லை. எதனால இல்ல? செத்தவன் எவனுமே காலி, ஆத்ம சாந்தி இல்லடா, அதான் அங்க காரணம். அப்ப இதுக்குள்ள இந்த யூடியூப்ல யதார்த்தமா அந்த அஸ்வதி மக மூலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அதை எப்படி கொடுத்தோம்? இப்ப ராகு போய் மகத்தில் நிக்குது, ராகு தசை நடக்கு. கேது எப்பயுமே இழப்புக்கு காரகம் தான். கேது ஒருபோதும் உங்களுக்கு பெருசா தர மாட்டான். நான் ஒரே ஒரு ஜாதகத்துல கேது யோகம் செஞ்சதை பார்த்தேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சிந்திச்சு பாருங்க, இது வரை அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. எப்படின்னா, ஒருத்தர் ரிஷப லக்னம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துடுறான்.
சரியா? இப்ப ரிஷபலக்கணத்து குரு யாரு? அட்டமாதிபதி. இனிமேல் ஜாதகத்தை நீங்க தோக்கும்போது சில இதுகளை நீங்க பார்க்கணும். ஏன்னா கேது பண்ண யோகத்தை பாருங்க. கேது எங்கேயுமே கேதுக்கு ஒரே ஒரு யோகம் கொடுத்துருக்கான், கேல யோகம்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஆனா இந்த கேது எப்பயுமே எந்த ஸ்தானத்துல யாரு கூட சேர்ந்தாலும் சரி அந்த கரகத்தினுடைய காரகத்தை ஹம்பக் பண்ணத்தான் தெரியும், மொழியே கூட்டி கொடுக்க தெரியாது. ஆனா ஒரு ஜாதகம் ரிஷபலக்கணம் அட்டமாதிபதி குருவோட நட்சத்திரத்தில் பூரட்டாதியில பிறந்துடுறான். அந்த குரு நீச்சமாயி வக்கரம் பெற்று மகரத்தில் நிற்கிறார். சரியா? இப்ப 9th house இஸ் ஏ ஹையர் எஜுகேஷன். 9ஆம் பாவம் தான் உயர்கல்வியை கொடுக்கணும். 8ஆம் பாவம் உயர்கல்வியை மறுக்கும் எப்பயுமே, இல்லையா? இப்ப அட்டமாதிபதி 9ல் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? தடைபட்ட உயர்கல்விடா அப்படின்னு சொல்லலாம். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ஓகே, நீ ஏதாவது ஒரு தொழில் கல்வி கூட வரலாம்டா அப்படின்னு சொல்லலாம். இல்ல குருவுக்கு 9ல் உட்காந்துருக்காரு, நீச்சமா இருக்கு, ஏதோ ஒரு பிபிஏ கூட முடிச்சிருக்கலாம், பிகாம் கூட முடிச்சிருக்கலாம், அதாவது எம்பிஏ பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் வந்தா. ஆனா இவனை டாக்டர் ஆக்கியிருக்கு. என்னடா டாக்டர் எப்படா வந்தான் அப்படின்னு பார்த்தா கேது புரட்டாதியில தான் நிற்கிறாரு. இந்த சாயா கிரகம் வக்கரம் பெற்ற நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுடையது கேது. அவன் மருத்துவ கல்விக்கு வந்திருக்கான். எப்படி மாத்திருச்சு பாருங்க. அப்ப இந்த 2 கிரகத்தை எடுத்து 2 பேருமே அப்பிரதட்சணத்தெல்லாம் போய்க்கிறியான். அப்ப ராகு என்ற சாரநாதன் வக்கரமோ நீச்சமோ ஆகியிருந்தா நீங்க அதை நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க. ஏன்னா ராகு நின்ற சாரநாதன் வக்கரம் நீச்சம் ஆகக்கூடாது. ஆனா கேது நின்ற சாரநாதன் என் குருநாதர் ஒரே வரியில சொல்லுவார், டே ராகு நின்ற பவனம் உயர வேண்டும், கேது நின்ற பவனம் தாழ வேண்டும். இதான் ரூல்ஸ், வேற எதுவுமே இல்லை. எனக்கு ஆதியில் சொல்லி கொடுத்த ரூல்ஸ். எப்ப 83ல் இது தாண்டா அப்படின்றாரு. அதுதான் சரியா வருது. விதியின் சூட்சுமத்தில் ராகு கேதுன்னு சொல்லி ஜோதிட பூமியில மிக அழகான கட்டுரை கொடுத்தேன். எப்ப 2003ல் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆனா இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரீதியில நம்ம அசுபதி மக மூலத்துக்கு இத உலகம் பூரா என்னன்னா இந்த கேது இப்ப ஒரு யோகாதிபதியும் வச்சு கொடுவோமே, அல்லது லக்னாதிபதியும் கூட நிக்கட்டும், எந்த பாவாதிபதியா கூட இருக்கட்டும், இந்த அசுபதி மக மூலம் நின்னா அந்த கேது, அதாவது விநாயகருக்கு கேதுன்னா விநாயகர் தான். விநாயகர் கோயில் இப்ப குரு கேது சாரத்தில் இருக்காரு. நீங்க நல்லா சொல்லி பாருங்க. வியாழக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு அருகம்புல் மாலை 7 விளக்கு விநாயகரை 16 சுத்து பிரதட்சணம் 7 சுத்து கேதுவுக்கு அப்பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில நல்லது நடக்கலன்னு உங்கள்கிட்ட சொன்னானா நான் அந்த துறையிலேயே இல்லை. எழுதிய வச்சுக்கோ. இந்த இருக்கா அரே மீனாட்சி, சரி மணிமேகலை, இந்த பிள்ளை பாருங்க, ஒரு உண்மையை சொல்றேன். இன்னைக்கு அவளை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே அந்த பிள்ளை தன்னுடைய, அதாவது அந்த கதையெல்லாம் கேட்டவுடனே நானே அழுதுட்டேன். இந்த பிள்ளை பட்ட பாடு. சரி, கடைசியில் என்ன ஆச்சு? உனக்கு என்ன விருப்பம்? ஏன்னா அப்பியாசகதியிலேயே கிடக்கிறோம், ஆன்மீகத்துக்குள்ளேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். பெருசா நம்ம இன்ப துன்பத்துக்குள்ள இருந்தோம், குடும்பத்தோட இருந்தோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. காடு மலை வனாந்திரா கலிச்சாமியார் பயிலுடைய சுத்தி என்ன ஏதோ ஒண்ணு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி வரக்கூடிய காலத்துல உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன வேணும் கேள். எனக்கு இருக்கிறதுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அந்த பிள்ளை சொன்னது. சரி, எப்படிப்பட்ட வீடு வேணும்? உனக்கு பிடிச்ச வீடு ஏதோ ஒரு போட்டோகிராஃபி மட்டும் அனுப்பு. இது நடந்தது. ஆமாவா இல்லையா? ஒரு வீடு அமைக்கு. இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் நீங்க எங்கேயோ சொல்லி எவனுக்கோ நடந்ததெல்லாம் இல்லை. இந்த உட்காந்துருக்க அந்த பிள்ளை, ஏன்னா இந்த உட்காந்துருக்க அந்த பிள்ளை நான் இப்படியே நிரூபிக்கிறேன். அது சொல்லிச்சு வீடு வேணும். சரி, ஒரு போட்டோ அனுப்பிச்சு. சரி, இதை எடுத்து உனக்கு முன்னாடி மட்டும் ஒட்டிக்கோ. 90வது நாள் அங்கிட்டு இங்கிட்டுலாம் போகல. இது எப்படி அப்பாற்பட்டு செய்ய முடிஞ்சுன்னு பாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த பிள்ளைக்கு மீன லக்கணம், குரு போய் அஸ்வதி நட்சத்திரம். நான் சொன்னேன், எப்பா வியாழக்கிழமை ஒரு விநாயகர் கோயிலை மட்டும் பிடிடா சார். இன்னைக்கு வரைக்கும் சார் அந்த பிள்ளை இந்த விநாயகர் வழிபாட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, 2 பிள்ளைகளுக்கும் 2 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையை கொண்டு வந்து இன்னைக்கு கௌரவமா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா இல்லையா? இன்னைக்கு கௌரவமா உட்கார்ந்துருக்க மணி. இதுக்கு அப்பாற்பட்டு இல்லை, வழிபாட்டுக்குரியது. ஆமா, என்ன அப்படியே இன்னைக்கு நான் சொல்றேன். வியாழக்கிழமை கேட்டா, எப்பா எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்டா, சரி கோயில்ல இருக்கேன் சாமி. ஐயா, விநாயகரை சுத்துச்சு பலன் கை மேல கொடுத்தது.
அருமையான வீடு, அழகான வீடு. இந்த போட்டோல எப்படி காட்டுச்சோ மாடு கட்டுறதுக்கு அந்த வீட்டோட அம்சம் அப்படியே அம்சத்துல அந்த வீடு அமைஞ்சு போட்டோல காட்டினா அதே மாதிரி இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு அதை இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து பேரம் பேத்து எடுத்த உடனே அதுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம். ஆனா இதுக்கெல்லாம் இறைவன் கூட்டு விப்பான்னு சொல்லுவான் இல்லையா? அந்த கூட்டு வித்துக்கிற நிலையை சந்திரனை தான் பாராட்டணும். ஏன்னா சந்திரன் தான் அந்த பிள்ளைக்கு உறுதுணையா இருந்து அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லா சூழலையும் சந்திரன் தான் செஞ்சார். ஆனா இறைவன் கூட்டு வித்தார். அந்த நட்பை யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தது. அது கண்ணுக்கு முன்னாடி. அதனால அசுபதி மகமூலத்தை எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய நாள் எடுத்துக்கங்க. வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை, இது குருனா வியாழக்கிழமை, செவ்வானா செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. இந்த விநாயகரை வழிபாடு பண்ணி பாருங்க. ஏங்க இங்க இல்லைங்க, ஆஸ்திரேலியா, கனடா, மற்ற நாடுகளும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தும் சரி. அதோட நல்லா சாஸ்திரத்தில் ஒரு விஷயம், நேரம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு அம்மாவுக்கு அசுபதி நட்சத்திரம் 5வது தசை செவ்வாய் தசை. செவ்வாய் போய் மகத்தில் உட்காந்துருக்கு. இந்த பிள்ளைலாம் மற்ற ஜாதகமெல்லாம் பார்க்கல, இது யூடியூப்ல பார்த்துருக்கு. என்னன்னா அந்த மாரக தசைக்கு ஒப்பான நிலையில அப்பா கொடுத்த சொத்தை அண்ணன் தம்பி பிடிங்கிட்டான். செவ்வாய்க்கு அது உடன் பிறந்தோரை இழத்தல், உடன் பிறந்தோரால் இழத்தல். மறந்துடப்படாது. மறந்தும் செவ்வாய் கேது சாரத்தில் இருக்கே நன்மை செஞ்சிருவார்? ஒருபோதும் கிடையாது. செவ்வாய் கேது சாரத்தில் இருக்கா உடன் பிறந்தோரை இழத்தல், உடன் பிறந்தோரால் இழத்தல் கண்டிப்பா வாழ்க்கையில் நடக்கும். அப்பா கொடுத்த சொத்தை கூட பிறந்த அண்ணன் தம்பியை பிடிங்கிட்டான். இது பார்த்துருது. சரின்னு விநாயகர் வழிபாடு. அந்த நேரத்தில் உடம்புக்கு சரியில்லை, ஆஸ்பத்திரி பார்த்தா பிரீஸ்ட் கேன்சர். கடைசியில் விடாம செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலில் போய் பிரதட்சணம் அப்பிரதட்சணம் அருகம்புழு விளக்கு தான், வேற எதுவுமே பண்ணலை. ஒரு காலகட்டத்தில் அடையாறில் போய் மருந்து வாங்க போயிருக்கு. அன்னைக்கு ஒரு கேம்ப், ஒரு டாக்டர் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். போயிடுச்சு. போய் பார்த்த உடனே எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் அடிச்சுட்டு இன்னொரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்கான். கிளியர், கேன்சர் குணமாயிடுச்சு இந்த விநாயகர் வழிபாட்டில். நான் சொல்றது ஆணித்தனமான உண்மை. சிங்கப்பூர் லாட்ஜில் அந்த அம்மா சந்திச்சாங்க அதுக்கப்புறம். ஸோ வழிபாட்டில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படி பார்த்தா சுபமாரி முத்தெல்லாம் நம்ம என்ன சொல்றது இல்லையா? அதற்கு அப்பாற்பட்ட தொண்டு, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்கு. அதனால அடுத்த கருத்தரங்கத்தில் கிடைச்சுன்னா நம்ம மூலத்திருவோணத்தை பற்றி பேசுவோம். அதுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே தான் உண்மை ரகசியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த மூலத்திருவோணத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஜோதிட பெருமக்கள் தான் மூலத்திருவோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம், மூலத்திருவோணம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு? அப்போ நேரத்தினுடைய காலம் கருதி எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மைதிலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி பல கருத்தரங்களை அவங்க நடத்தி, ஏன்னா கருத்தரங்க ஜாம்பவான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம மூந்தன் மொழியை சொல்லணும், மணிகண்டனை சொல்லணும், இவங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாரதியை சொல்லணும். எல்லாமே நல்ல இளைஞர் பெருமக்கள். இவங்க செய்கிறதெல்லாம் மனசுக்கு குளிர்ச்சி, நல்ல மகிழ்ச்சி. இது மாதிரி இன்னைக்கு மைதிலி வந்திருக்கு. மைதிலிக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. மைதிலியை கூப்பிட்டா வாங்க. எல்லா நான் கருத்து நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய மாநாடு. இந்த பிள்ளை எக்ஸ்ட்ரீமாக நடத்தும். எப்பயுமே ஒரு அடுத்த மாநாட்டில் ஆளுயர மாலை போடும். பார்த்தீங்களா? யாரையும் குறைச்சி மதிப்பிடாது. எல்லாத்தையும் வாழ்த்துறதுல மைதிலி அடிச்சுக்கவே முடியாது. அதனால மைதிலிக்கு அன்னை மீனாட்சி எப்போதும் துணை இருப்பார் என்று வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.